Anyone who does the will of my Father in heaven is my brother and sister and mother. மத்தேயு 12:50. விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, சென்ட் அகஸ்டின் quotes, Mary first accepted God's word with a spirit of obedience, and only afterwards she conceived it in her womb for the incarnation. உள்ளத்தில் சுமந்த வார்த்தையை உதரத்தில் சுமந்தவர் மரியாள். உள்ளத்தில் சுமந்த வார்த்தையை உதரத்தில் சுமந்தவர் மரியாள். புனித அகுஸ்தீனுடைய ஆழமான வார்த்தைகள் நற்செய்தியில் நாம் படிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தவராக வாழ்ந்தார் என்பதுதான் இயேசுவை பெற்றெடுத்த அந்த பாக்கியத்துக்கு இணையானது. இந்த கருத்தோடு சேர்ந்து சிந்தனையாக தியானமாக சென்ட் தெரேசா ஆஃப் த சைல்ட் ஜீசஸ், குழந்தை தெரேசம்மாளின் வார்த்தைகள். He teaches me to do all through love, to refuse him nothing, to be content when he gives me a chance of proving to him that I love him. But this is done in peace, in abandonment. It is Jesus who is doing all in me, and I am doing nothing. அன்பால் அனைத்தையும் ஆற்ற கற்பிக்கின்றார். எதையும் மறுக்க விளைவதும், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அன்பொழுக வாழ்வதும், இதை முழு சம்மதத்துடனும் சமாதானத்துடனும் அனைத்தையும் விட்டொழித்த நிலையிலும் நான் அல்ல, இயேசுவே என்னில் செயல்படுகிறார் என்ற நிலைப்பாடு எடுத்தல். ஆழ்ந்த கருத்துக்கள். கதைனா சுலபமாக நம்ம கேட்டுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த ஆழ்ந்த கருத்துக்களை சிந்திக்க சற்று கவனம் தேவை, ஒரு முனைப்பு தேவை, கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லுகின்ற வகையில் இந்த ஆழ்ந்த கருத்தை குழந்தை தெரேசம்மாள் கூறுகின்றார். என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு என்னில் செயல்படுகிறார். ஆகவே அவருக்காக எதையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். அனைத்தையும் நான் விட்டொழிப்பதற்கும். இவ்வாறு ஒரு சீடனுக்குரிய மனநிலையை அவர் கூறுகிறார். தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் சபை முன் வன்மைகள் பேசிட வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார். தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் சபை முன் வன்மைகள் பேசிட. இறைவன் என்னை ஆட்கொண்டு எனக்காக அவர் மற்றவர்கள் முன் பரிந்து பேசுகிறார். உதாரணமாக கிராமங்களில் பஞ்சாயத்து நடக்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவு இருந்தால் எல்லோரும் அவருக்காக பரிந்து பேசுவார்கள். அந்த பரிந்து பேசுதலின் நிமித்தம் அவருக்கு மன்னிப்போ அல்லது தண்டனை குறைப்போ கிடைக்கும். இறைவன் இப்படி எனக்காக வன் தொண்டன், நான் வன்மையாக பல காரியங்களை செய்திருந்தேன் இருந்தாலும் எனக்கு வாழ்வு கொடுக்க அவர் பரிந்து பேசுகிறார் என்பது இந்த தமிழ் பாடலின் பொருள். லூக்கா 1:48 For he has looked upon his handmaids
லோலினஸ். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று போற்றுமே. இன்று மரிய மதலேனாளின் திருநாளை கொண்டாடுகிறோம். சிந்தனைக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த கருத்துக்கள் நாள் வாசகத்தினுடைய விளக்கமும் சிந்தனையும் அது மரிய மதலேனாளுக்கும் ஒத்துப்போவதை காணலாம். மரிய மதலேனாள் இயேசுவின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்ததினால் அவருடைய அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பது நமக்கு தெரியும். ஆகவேதான் அவருக்கு முதற் காட்சி கிடைத்தது உயிர்த்த ஆண்டவரை சந்திப்பதிலே. இதை சொல்லும் பொழுது இயேசு மாக்காவியம் உடன்பிறப்பு என்பது உதிரத்தின் உபயம் அல்ல, உடன் வாழ்வோர் அனைவருமே உடன்பிறப்புதான். உடன்பிறப்பு என்பது உதிரத்தின் உபயம் அல்ல, உடன் வாழ்வோர் அனைவருமே உடன்பிறப்புதான். சற்று விளக்குகிறேன். இயேசு இறந்து கொண்டிருந்த சமயத்திலே பெண்கள் அவரிடம் அருகே செல்வதற்கு துணிவார்கள், எத்தனிப்பார்கள். அந்த நூற்றுவர் தலைவன் அங்கு காவல் புரிந்து கொண்டிருக்கிறான். எந்த நூற்றுவர் தலைவன்? யாருடைய ஊழியனை குணப்படுத்தினாரோ இயேசு, அந்த நூற்றுவர் தலைவன் அங்கு காவலுக்கு நிற்கிறான். ஆகவே அவனுக்கு இயேசுவின் தாய் மரியாளை தெரியும். ஆகவே தாய் என்கின்ற அந்தஸ்திலே அவருக்கு அனுமதி. அடுத்து இருக்கின்ற பெண்கள், அதில் யோவானின் மனைவி மரியாளும் மக்தலேன் மரியாளும் இருக்கிறார்கள். ஆக இந்த 2 பேர் யார்? அதில் ஒருவரை மற்றவர்கள் ஒரு விதமாக அறிந்திருந்தவர்கள். அவளுக்கு நல்ல பெயர் இல்லை, ஊரிலே ஒரு விபச்சாரி என்கின்ற அளவிலே அவருக்கு ஒரு கெட்ட பெயர் உண்டு. ஆகவே அதை புருவத்தை உயர்த்தி கொண்டு இவர்கள் எல்லாம் யார் என்று அந்த நூற்றுவர் தலைவன் கேட்கும் பொழுது தேவதாய் சொல்லுவார், இவர்களும் எங்களோடு சேர்ந்தவர்கள். ஜீசஸ் ஆஃப் நாசரேத் என்ற வீடியோ கேசட்டில், அந்த வீடியோ திரைப்படத்தில் இந்த காட்சி இடம்பெறும். அவர்கள் பாவி அல்ல, ஒதுக்கப்பட்டவள் அல்ல. 7 பேய்கள் அவரிடமிருந்து இயேசு ஓட்டினார், உண்மைதான். ஆனால் இன்று எங்களோடு ஒருவர் என்று சொல்லும் பொழுது அந்த நூற்றுவர் தலைவன் அந்த 2 பெண்களுக்கும் அனுமதி அளிப்பான் இயேசுவின் அருகே போய் நிற்பதற்கு. இப்பொழுது மறுபடியும் பாருங்கள், உடன்பிறப்பு என்பது உதிரத்தின் உபயம் அல்ல, உடன் வாழ்வோர் அனைவருமே உடன்பிறப்புதான். தேவதாய் எவ்வளவு அழகாக பாவியான பெண்ணை, இயேசு மன்னித்த பெண்ணை தங்களோடு ஒருவராக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் நம்முடைய சமுதாயம் பலரை வெறுத்து ஒதுக்குகிறது, அல்லது தாங்கள் நல்லவர்கள் அவர்கள் கெட்டவர்கள் என்று தூற்றுகிறதே. எந்த வகையில் அது நியாயம்? தேவதாயைப் போல நாமும் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இயேசுவை அதிகமாக அன்பு செய்த மதலேன் மரியாளுக்கு இயேசு உயிர்த்த பிறகு காட்சி கொடுத்து அந்த பாக்கியத்தை தந்தார். நாமும் இயேசுவினுடைய தரிசனம் பெற, இயேசுவினுடைய இரக்கத்தை பெற அவரிடம் செபிப்போம். முழந்தாள் இருப்போம். Heavenly Father, you bless us with many relationships and you invite us into the community of your sons and daughters who have been redeemed by your Son Jesus Christ. In all of my relationships and in all that I do and say, may I always seek to bring you honor and glory. விண்ணக தந்தையே, உம் திருமகன் வழியாக மீட்படைந்த எமை அழைத்து உம் பிள்ளைகளின் சமூகத்தில் ஒன்றிணைத்து
பலவகை உறவுகளோடு எம்மை ஆசீர்வதிக்கின்றீர். எம் எல்லா உறவுகளிலும் சொல்லிலும் செயலிலும் நீரே மகிமையும் பெருமையும் பெறுவீராக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. தேவத்தாய் உம்மை உதரத்தில் சுமந்ததோடு மட்டுமல்லாமல் உள்ளத்திலும் வார்த்தையாக சுமந்தவர். உம்மை அன்பு செய்ததினால் பாவங்களையும் கழுவப்பட்டு பேய்கள் ஓட்டப்பட்டு உம்முடைய சீடராக பின்வந்த மரியமதிலே நாளை போன்றும் நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை ஏற்று அதை வாழ்வாக்கவும் உமக்காக வாழ்வதிலே பிற காரியங்களை அடுத்து வைக்கவும் நீரே முதலிடம் முக்கியத்துவம் பெறவும் செய்தருளும். எங்கள் செபத்தை கேளும். யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். இந்த ஆராதனை திருப்பலி நிகழ்ச்சிகளை ஊடகங்களின் வாயிலாகவும் பார்த்து நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் செபித்து கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கும். உம்முடைய தெய்வீக ஒளியானது அவர்களுக்கு ஒளியாக, வழியாக, வாழ்வாக இருக்கச் செய்திருளும். அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய துன்ப துயரங்கள், வலகையினுடைய வலைகள் அனைத்தையும் தகர்த்தொழிப்பீராக. தீமையை விளக்குவீராக. உம்முடைய அருள் அவர்களுக்கு போதுமாக கொடுத்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.